பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் கைது, அது தொடர்ந்து நடந்த சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவரோட படம் புஷ்பா 2 இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த படமுமே வசூலிக்காத வசூல் வாரி குவிச்சுக்கிட்டு இருக்க அந்த படம் பேன் இண்டியா பிலிமும் கூட. அந்த படத்தோட பிரீமியர் காட்சியில அவரோட ரசிகை ஒருத்தவங்க இறந்திருக்காங்க. கூட அவங்க அந்த ரசிகையோட கூட வந்த அவரோட சின்ன பையன், அந்த பையன் வந்து மூளைச்சாவடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இது பெரிய பிரச்சனையாகி தெலுங்கானா அரசியல்ல பெரிய புயலை வந்து கிளப்பி இருக்கு. இப்ப அல்லு அர்ஜுன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? 1700-2000 கோடி படம் வசூல் பண்ணிருச்சு. அதை கொண்டாட முடியாம துக்கத்துல துயரத்துல இருக்கிறாரு. இதுதான் ஷார்ட்டா சொல்லணும்னா. இல்ல, இப்போ அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அவரை கைது பண்ணப்ப உடனே அந்த படத்தோட நாயகி, புஷ்பா படத்தோட நாயகியா இருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தனா அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த சம்பவம் வந்து துயரமான சம்பவம் தான், அது நிகழ்ந்திருக்க கூடாது, ஆனா அதுக்கு எதுக்கு அல்லு அர்ஜுனை கைது பண்ணணும், இது அநியாயமான செயல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து தெலுங்கு திரையுலகத்துல இருக்க முன்னணி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து நாங்க ஆதரவு தரோம், ஏதோ கட்சி ஆரம்பிச்சு ஆதரவு தர மாதிரி நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் வீட்டுக்கே போய், அவர் உடனே ரிலீஸ் ஆன உடனே போய் எல்லாருமே துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு எல்லாம் வந்தாங்க. ஆனா யாருமே இறந்தவங்களை பத்தி கவலைப்பட்டாங்களான்னா கவலையே படல. அது என்னதான் நடந்திருக்காங்க, உண்மையா அன்னைக்கு என்ன நடந்தது? இப்ப இந்த போலீஸ் வந்து இதை பத்தின ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜே வெளியிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் 4 தான் இந்த சம்பவம் நடந்தது. டிசம்பர் 2ஆம் தேதி அந்த தேட்டரு சந்தியா தேட்டரு, அந்த தேட்டருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4ஆம் தேதி இந்த தேட்டரில் நடக்க இருக்கிற இந்த பிரீமியர் ஷோவுக்கு அனுமதி கிடையாது, அல்லு அர்ஜுன் வரக்கூடாது, அல்லு அர்ஜுனுடைய குரூ, அந்த படத்தோடைய குரூவும் வரக்கூடாது, நடிகர்களும் வரக்கூடாது, அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு போலீஸ் லெட்டர் கொடுத்துருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி அல்லு அர்ஜுன், நம்ம ராஷ்மிகா மந்தானா, ஏன் ராஷ்மிகா மந்தானா வந்து கொதிக்கிறாங்கன்னா அவங்களும் வந்து இந்த கொலையில, இது கொலை தான், அந்த கொலையில she is also party to that murder. அவங்களும் வந்து ஓப்பன் கார்ல ரோட் ஷோ நடத்திருக்காங்க. முதல்ல ரோட் ஷோ நடத்தினாங்க. ரோட் ஷோ முடிஞ்சு தேட்டருக்குள்ள வராங்க. ரோட் ஷோ வந்து நைட் நடக்குது 9 மணிக்கு. ரோட் ஷோ முடிஞ்சு தேட்டருக்குள்ள வராங்க. தேட்டருக்கு வெளியிலே கூட்டம் கடுமையாக கூடிருச்சு. இவரையும் ராஷ்மிகா மந்தானாவையும் பாதுகாப்பதற்கு நிறைய பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்போடு இவங்க உள்ள வந்துருந்தாங்க, தேட்டருக்குள்ள வந்துருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல தேட்டருக்கு வெளியில கடுமையான கூட்டம் கூடி ஒரு ஏற்பட்ட நெரிசல்ல அந்த 39 வயது பெண் இறந்துருந்தாங்க. அவங்களுடைய பையனும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாப்புல. இப்போ போலீஸுக்கு இது தெரிஞ்சிருது. அப்போ போலீஸ் வந்து அனுமதி இல்லாமல் நடக்கிறதெல்லாம் கண்டிச்சுட்டு அவங்கள வந்து அந்த பெண்ணையும் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் பையனையும் ஆஸ்பத்திரிக்கு எட்டு போகிறது, இந்த வேலைகளை செஞ்சுட்டு அதே நேரத்தில் வந்து அல்லு அர்ஜுனை ரீச் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. அல்லு அர்ஜுனாவை வந்து ரீச் பண்றதுக்கு முயற்சி தேட்டருக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அல்லு அர்ஜுனாவுடைய மேனேஜர் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. பவுன்சர்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸை விட பவுன்சர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அல்லு அர்ஜுனாவை பார்ப்பதற்கு அவங்க அலோவ் பண்ணல. நிறைய பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க. பிறகு ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு தான் போயிருக்கிறாங்க போலீஸ் வந்து அல்லு அர்ஜுனாட்ட. ஆனா அல்லு அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறாப்லன்னா, படம் பார்த்து முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு, சொல்லியிருக்கிறாப்புல. ஒரு வழியா போலீஸ் கடைசி அங்க போய் செஞ்சு பேசி 12:05 நைட்டு 12:05க்கு தான் வெளியில கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போதே அந்த பெண்மணி வந்து இறந்துட்டாங்க. அது முடிஞ்சிச்சு. அந்த தகவலும் எப்படி அப்ப தேட்டருக்குள்ள இருக்க அல்லு அர்ஜுனுக்கு போயிருச்சு. அதை சொல்லியிருக்காங்க. அது கவலை இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு சாவு நடந்துருச்சா நம்ம படம் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் வந்து எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. இங்க பாருங்க, எம்எல்ஏ பேசுறது சட்டமன்றத்துல ஓப்பனா பேசுறதுங்கிறது வந்து அவங்க ஆதாரங்கள் இல்லாம பேச மாட்டாங்க, சும்மா இல்லாம பேச மாட்டாங்க. அப்போ அவருக்கு ஏதோ கிரெடிபிளான ஆதாரம் இருக்குங்கிறதுனாலதான் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறாரு. அதை நிரூபிக்கிற மாதிரிதான் ஃபுட்டேஜஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சு. நீங்க வந்து 9:45க்கே கூட்டம் வந்துருச்சுன்னா எதற்கு நீ 12:05 வரைக்கும் உள்ள இருந்த? இது ஒண்ணு. இது இன்னைக்கு தான் வந்து போலீஸ் வெளியில வந்திருக்குது. ஆனா கொஞ்சம் இப்போ முன்னாடியே வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே அல்லு அர்ஜுனா என்ன சொல்ல அப்படின்னா, எனக்கு மேனேஜர் இந்த மாதிரி கூட்டம் ஆயிருக்கு அப்படின்னு என்னோட மேனேஜர் சொன்ன உடனே நான் வெளியில போயிட்டேன் அப்படிங்கிறாப்புல. இது பொய் அப்படின்னு நிறுவனம் ஆயிடுச்சு. இன்னொன்னு 2வது சொல்றாப்புல, இந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த பையனை பார்க்கல இல்லையா, அதற்கு இவர் சொல்றாப்புல,
அந்த இறந்த பெண்மணி இறந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. மறுநாள் காலையில தான் நியூஸ் பார்த்து என்னை அரெஸ்ட் பண்ணும் போது தான் எனக்கு தெரியும். அதுவும் பொய். ஏன்னா அப்பவுமே நைட்டே சொல்லியிருக்கிறாங்க இறந்துருக்காங்க, நீங்க வரணும்னு. அவர் அதுக்கு வந்து கேட்கல. அவருடைய பவுன்சர்ஸ் வந்து போலீஸையே நெட்டி தள்ளியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பவுன்சர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து போலீஸ் அறிக்கையா, போலீஸ் ஃபுட்டேஜ்ல சொல்லுது. இப்ப இதை வந்து இவர் வந்து ஏத்துக்கிடாம தான் இப்ப இவர் என்ன பிளே பண்றாருன்னா, என்னைய வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க, நான் வாங்கி வச்சிருக்கிற பேரை வந்து கெடுக்க விரும்புறாங்க இவங்க அப்படின்னு சொல்றாப்புல. இவர் என்ன பேரை திரும்ப வாங்கி வச்சிருக்காரு? அவர் பிறந்தநாளை வந்து கொண்டாடினார ஓப்பன் இதுல ஒரு ரோட்ல வந்து வண்டியில வந்து கத்தி இதோட கப்படாவோட போய் வேகமா போய் கொண்டாடினாரு. இதுதான் அவர் வாங்கி வச்சிருக்கிற பேர். அவர் என்ன நாட்டுக்கு சேவை செஞ்சு நோபல் பரிசா வாங்கி வச்சிருக்கிறாரு? ஒரு பட நடிகருக்கு என்ன பேர் இருக்குமோ அந்த பேர் தான் இருக்கு. அந்த பேரை கெடுக்கிறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு அவரு இங்கிட்ட ஒரு சைடு வந்து ஏராளமா சீன் போடுறாரு. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு. இந்த எல்லா நடிகர்களும் துக்கம் விசாரிச்சாங்கல்ல இவரை கைது பண்ண உடனே, இப்ப எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, இவருக்கு ஏதாவது வந்து கால் கையில அடி விழுந்துருச்சா, அல்லது இவரு வந்து மண்டையை போட்டாரா? நம்ம அவருக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புறோம். அப்படி அது நடக்கக்கூடாது, வாழ்வது அவங்கவுங்க உரிமை, அதுல நம்ம இருக்கக்கூடாது. ஆனா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் போய் அவருக்கு துக்கம் விசாரிக்கணும்? உங்களுக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரிதான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கும் தோணி இருக்கு. அவரும் இதே கேள்விதான் கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன கை உடைஞ்சு போச்சா, கால் உடைஞ்சு போச்சா, இல்ல கண் தெரியலையா, இல்ல கிட்னி ஃபெயிலியரா, எதுக்கு எல்லாரும் போய் வந்து நீங்க துக்கம் விசாரிச்சீங்க? இது மூலியமா நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு வந்து ரேவந்த் ரெட்டி வந்து கேள்வி கேட்டிருக்காரு முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, என்னோட ஆட்சியில இனிமே ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிறதே கிடையாது, அதை நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறது? இது ரொம்ப சிறப்பான முடிவு. இப்போ இந்த ஸ்பெஷல் ஷோ காமிக்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா, இந்த சினிமாவுக்கு ஸ்பெஷல் ஷோ காமிக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்குது? அதன் மூலம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? அதை 5 மணி காலையில போய் போட்டு என்ன செய்யணும்? அது 9 மணிக்கோ அல்லது கேஷுவலா லெஷரா இருக்கிற டயத்துல வழக்கமான தியேட்டர் நாட்கள்ல பார்த்துட்டா என்ன கேட்டுரும்? ஏன் ஸ்பெஷல் ஷோ எதுக்கு? அதுல என்ன நாட்டுக்கு நலன் இருக்கு? அதை உடனே பார்த்துட்டு பரிசு எழுத போறாங்களா? உடனே பார்த்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆக போறாங்களா? உடனே பார்த்து நோபல் பரிசு வாங்க போறாங்களா? என்னதான் வாங்க போறாங்க? அல்லது உடனே பார்த்து வேற ஏதாவது அவங்களுக்கு நடக்க போதா? முதலமைச்சராக கலெக்டராக ஆயிர போறாங்களா மக்கள்? இவருக்கு வசூல் கூடும். இதுதான் சினிமாக்காரங்களுக்கு வசூல். அதை தவிர்த்துட்டு அந்த ஸ்பெஷல் ஷோவில் எந்த நன்மையும் இல்லை. அதுக்காகத்தான் இவங்க போய் முதலமைச்சர்களையும் போய் அரசுகளையும் போய் நெருக்கி எனக்கு ஸ்பெஷல் ஷோ கொடுன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போறாங்க வெக்கம் இல்லாம. நடிகர்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருந்தா, மக்கள் மீது அக்கறை இருந்தா, இந்த ஸ்பெஷல் ஷோ கேட்கறது, இந்த ரோட் ஷோ நடத்துறது, இந்த மாதிரி வந்து விளம்பரத்துக்கு இந்த மாதிரி மக்களை கொல்றது, இந்த வேலைகளை எல்லாம் நடிகர்களுக்கு வந்து நிப்பாட்டணும். அவங்களுக்கு வெக்கம் இருந்தால், கொஞ்சமாவது வந்து மக்கள் மீது அன்பு இருந்தால் இந்த வேலையை செய்யக்கூடாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அந்த அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டோம்னா, இப்ப எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடந்தாலுமே சரி, அல்லது கட்சி நிகழ்ச்சியா இருந்தா கூட சரி, அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஏதோ ஒரு கட்சி, எல்லாத்துலயுமே வந்து எந்தவித அந்த கட்சிக்கோ இல்ல அந்த அரசுக்கோ அந்த மக்களுக்கோ எந்தவித உழைப்பும் செலுத்தாத நடிகர்கள்ல முன்னிலையில நிறுத்துறது யாரு? 2 பேரும் தான். நடிகர்களும் அரசியல்ல பங்கெடுக்க விரும்புறாங்க, அரசியல் கட்சிகளும் நடிகர்களுடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியுமா அப்படிங்கிற முயற்சியும் எடுக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பல வேலைகளை செய்கிறாங்க. நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து முக்கியமான புத்தக வெளியீட்டு விழாக்கள்ல அல்லது முக்கியமான அரசு விழாக்கள்ல, கட்சி விழாக்கள்ல நடிகர்கள் தான் முன்னாடி இருக்கிறாங்க. இது வந்து வெறும் ஆந்திரா மட்டும் இல்லை, தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்தியா எல்லா இடத்துலையும் இவங்க தான் இருக்கிறாங்க. நடிகர்களை வந்து ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டா பரவாயில்ல. இப்போ நிறைய தமிழ்நாடு அரசு குட்கா அதுக்கு எதிராக விளம்பரத்துக்கு எதிராக நிறைய நடிகர்களை பயன்படுத்தி விளம்பரம் வெளியிடுது. அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டா கூட பரவாயில்லை. ஆனால் நீங்கள் வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் நடிகர்களை பயன்படுத்துவதன் பின் விளைவு என்னன்னா, அவங்க வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு தெலுங்கானாவில் ஒரு டிஃபாக்ட கவர்மெண்ட் நடத்துறாங்க. அல்லு அர்ஜுனா என்ன செய்யறாப்புலன்னா, ஒரு டிஃபாக்ட கவர்மெண்ட் நடத்துறாரு. நான் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போலீஸ் இவ்வளவு ரிலீஸ் பண்ணுது, ஃபுட்டேஜ் வச்சிருக்குது, அரெஸ்ட் பண்ணிருக்குது, அதையெல்லாம் மீறி வந்து நான் தான் நான் கவர்மெண்டோட மேலானவன் ஒரு டிஃபாக்ட கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்க வந்து நடிகருக்குரிய மரியாதையை கொடுக்காம அவருக்கு வந்து அவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி, நடிகர்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி பயன்படுத்திக்கணும்னு நினைச்சால் அவங்களும் வந்து உங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்கிறது தான் அல்லு அர்ஜுனா விஷயம் சொல்லுது. அந்த வகையில நடிகர்களுக்கு என்ன இடமோ அந்த இடம் தான் சமூகத்தில் இருக்கணும். அதை தாண்டின இடம் இருந்தால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அல்லு அர்ஜுனோட விஷயம் வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் என்ன செஞ்சாலும் வந்து என் படத்தை பார்ப்பாங்க. நம்ம சும்மா கையை காமிச்சாலே லட்சக்கணக்கான பேர் வருவாங்க.
நம்ம படம் எவ்வளவுதான் மோசமான படமா இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நமக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்க, நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நடிகர்கள் தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப இது உறுதிப்படுத்துது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தா இப்போ வந்து ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சமாவது கோவம் வந்திருக்க வேண்டாமா அந்த நடிகர் மீது? நீ வந்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக, படத்தை வந்து ஹிட் பண்றதுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறையே அப்படின்னு நினைச்சிட்டு கோவம் வந்து படத்தை பார்க்காம இருக்கணும்ல. ஆனால் என்ன நடக்குதுன்னா படத்தை கூடுதலா பாக்குறாங்க. அல்லு அர்ஜுன் சொன்ன மாதிரி ஒரு சாவு விழுந்துருச்சுல்ல, இனிமே படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி படம் ஹிட் ஆயிருக்கு. அப்ப நம்ம தான் ரசிகர்களாகிய மக்களாகிய நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களோட பிசினஸ்ல அவங்க தெளிவா தான் இருக்காங்க, நம்ம என்ன கன்சியூம் பண்றோங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நன்றி. வேறு ஒரு வீடியோல சந்திக்கலாம்.